ஹாய். டே 10. உங்களோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா? அது உங்க கம்ஃபோர்ட் ஜோன் தான். இங்க நெறைய பேர் அவங்களோட கம்ஃபோர்ட் ஜோன்ல தான் இருக்காங்க. ஆனா, அதுதான் அவங்களோட மிகப்பெரிய எதிரியே. நீங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்க வரைக்கி, உங்கள குரோ பண்ணவே விடாது. ஏன்னா, கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கும்போது ஜாலி சுத்த நல்லா தான் இருக்கும். பேசறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா, நீங்க எப்ப கம்ஃபோர்ட் ஜோன்லருந்து வெளிய வரீங்களோ, வெளிய வந்து எப்ப நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெறைய கத்துக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க குரோ ஆவீங்க. ஒரு குட்டி கதை சொல்லட்டா? ஒரு ஃபிஷ் பவுல் இருக்கு. அந்த ஃபிஷ் பவுல் ஒரு ஸ்க்ரீன் ஓரத்துல இருக்கு. அந்த ஃபிஷ் பவுல்ல 4 ஃபிஷ் இருக்கு. ஒரு ஃபிஷ் சொல்லுதாமா, இத விட ஒரு பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகத்துல பெரிய, பெரிய மீன்கள் இருக்கு. அந்த உலகத்துக்கு பேர் கடல்ன்னு சொல்லுதாமா. ஆனா, அந்த 3 ஃபிஷ்ஷும் அத நம்பல. ஒரு நாள் அந்த ஸ்க்ரீன ஒருத்தர் ஓப்பன் பண்றாரு. அப்ப அந்த கடல் தெரியுது. அப்ப அந்த 3 ஃபிஷ்ஷும், "ஓ! இவ்ளோ பெரிய உலகம் இருக்கா?" அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்ப அந்த ஒரு ஃபிஷ் சொல்லுதாமா, "அந்த கடலுக்கு நம்ம போகணும்" அப்படின்னு. ஆனா, அந்த கடலுக்கு போக ஒரே ஒரு பாசிபிலிட்டீஸ் டியூப் வழியா தான் போகணும். ஆனா, அந்த டியூப் வழியா போனா போனா 50% தான் சான்ஸ் டூ ரீச் தி ஸீ. அந்த 3 ஃபிஷ்ஷும் சொல்லுதாமா, "எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் அங்க வரல. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லுதாமா. ஆனா, அந்த ஒரு ஃபிஷ் ரிஸ்க் எடுத்து அதோட கம்ஃபோர்ட் ஜோன விட்டு போகுது. ஸீயும் அடையுது. ஸீ அடைஞ்சு அதை நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெறைய கத்துக்குது. ஹேப்பியா அதோட லைஃப்ப ரன் பண்ணுது. ஆனா, அந்த 3 ஃபிஷ்ஷும் அந்த பவுல்லயே இருந்து லாஸ்ட்டா அந்த பவுல்லயே இறந்துருது. ஸோ, நீங்க அந்த பவுல்லயே இருக்கணுமா? இல்ல வெளிய போய் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க குரோ ஆகணுமா? அப்படிங்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. நன்றி.